அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இடையே நேரடி விவாதம். அனல் பறந்த விவாதத்தில் இருவரும் பரஸ்பர குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் மோசமான குடியேற்றத்தால் பணவீக்கம், பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. கமலா ஹாரிஸ் ஒரு மார்க்சிஸ்ட், அவரிடம் வளர்ச்சிக்கான எந்தவித திட்டமும் இல்லை எனவும் நேரடி விவாதத்தில் ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. ட்ரம்ப் தலைமையிலான அரசு பணக்காரர்களுக்கே வரிச்சலுகை அளித்தது தவிர நடுத்தர மக்களை முன்னேற்றவில்லை என கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் அனைத்து தரப்பு மக்களுக்கான எந்த வளர்ச்சி திட்டமும் அவரிடம் இல்லை எனவும் ஆவேசம். அமெரிக்காவில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாடுடனான 30 ஆண்டுகால உறவை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்ததாக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்த இருப்பதால் பரமக்குடியில் உச்சகட்ட பாதுகாப்பு. மகாவிஷ்ணுவை காவலில் எடுக்க கோரும் போலீசாரின் மனு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. புழல் சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வர ஏற்பாடு. இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றது வெறும் கண்துடைப்பு நாடகம். ஏற்கனவே துபாயில் ஈர்த்த முதலீடுகளே கேள்விக்குறியாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தாக்கு. ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தாரு, அதனுடைய இன்கம், அதனுடைய முதலீடு என்னன்றதே கேள்விக்குறியாக இருக்கு. அதே நேரத்தில் அவர் அங்கே சைன் பண்ணுறதா சொல்கிற நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே இந்தியாவில் தான் இருந்து கொண்டிருக்கு. இது ஒரு கண் துடைப்புக்கான ஒரு பயணமாக தான் நான் பார்க்குறேன். இதனால தமிழகத்திற்கு ஒரு பெரிய முதலீடு. நாகை மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதியது. நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்ட நிலையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மூழ்கியது. உடல்நலக்குறைவால் காலமான தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு வணிகர்கள், சங்க நிர்வாகிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். சென்னை பெரம்பூரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வெள்ளையன் உடல் வைப்பு. இன்று மாலை 4 மணி அளவில் இறுதிச் சடங்கு. வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவை ஒட்டி வட தமிழகத்தில் இன்று கடையடைப்பு. நாளை தென் தமிழகத்திலும் கடையடைப்பு நடத்தப்படும் என வணிகர் சங்க பேரவை அறிவிப்பு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடம். விரைவில் நலம் பெற வேண்டுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு பறந்து வந்த குருவிகள் உள்ளிட்ட 23 பேரை கூண்டோடு பிடித்த சுங்கத்துறை அதிகாரிகள். உரிய வரி செலுத்தாமல் கொண்டுவரப்பட்ட ஐபோன்கள், மடிக்கணினிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. கடலூரில் பள்ளியில் இருந்து மாயமான 4 மாணவிகள் 4 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பு. மாணவிகளை துரிதமாக கண்டுபிடித்த காவல்துறைக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு. தர்மபுரி அருகே வெடிமருந்து குடோனுக்கு செல்லும் லாரிகளால் சாலை பழுதடைந்ததாக லாரிகளை சிறைபிடித்த மக்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்க முயன்று வெடிமருந்து குடோன் உரிமையாளர் அடாவடி.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே பீக் டைமில் பயணிகளை ஏற்றுவதில் தனியார் பேருந்துகளுக்கிடையே போட்டி. சாலையின் குறுக்கே பேருந்துகளை நிறுத்தி தனியார் பேருந்து ஓட்டுநர் அட்ராசிட்டி. தொழில்துறை நிபுணர்களை ஒன்றிணைக்கும் செமிகான் இந்தியா நிகழ்ச்சி. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இந்திய விமானப்படை உயரதிகாரி மீது பெண் அதிகாரி பாலியல் குற்றச்சாட்டு. புகாருக்கு உள்ளான விமானப்படை அதிகாரி மீது காஷ்மீர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கேரளாவில் ஆட்சி செய்வது இடதுசாரி அரசு என்பதால் தான் ஹேமா கமிட்டி சாத்தியமானது. ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் பினராயி விஜயன் பதிலடி. டெல்லி மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பாஜக கடிதம். மாநில அரசுகளை கவிழ்ப்பதுதான் பாஜகவின் குறிக்கோள் என ஆம் ஆத்மி விமர்சனம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரித்த மருத்துவர்கள். சுகாதாரத்துறை செயலருக்கு எதிராக போராட்டம் நடத்தும் நிலையில் அவரே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக கண்டனம். கிரிக்கெட் மைதானத்தை விட மிகப்பெரிய விண்கல் 2029 பூமியை நெருங்கும். பூமி மீது விண்கல் மோதினால் பேரழிவு ஏற்படும் என இஸ்ரோ எச்சரிக்கை. வியட்நாமை சூறையாடிய யாகி புயலுக்கு இதுவரை 130 பேர் உயிரிழப்பு. மழை வெள்ளத்தால் லட்சக்கணக்கானோர் பாதிப்பு, 50க்கும் மேற்பட்டோர் மாயம். இஸ்ரேல் நாட்டில் பணியாற்ற 15,000 இந்திய தொழிலாளர்கள் தேவை. கட்டுமானம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பணியாற்ற இந்தியாவிடம் இஸ்ரேல் கோரிக்கை. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியா அணிகள் இன்று பலப்பரீட்சை. சீனா, ஜப்பானை வீழ்த்திய இந்திய அணி ஹேட்ரிக் வெற்றி பெறுமா என எதிர்பார்ப்பு.